அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஒவ்வொரு அணியிலும் ஏராளமான மாற்றங்கள் நடந்து வருகின்றன. இதனையொட்டி ஐபிஎல் நிர்வாகம் மற்றும் அணிகளின் உரிமையாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் மும்பையில் சமீபத்தில் நிறைவடைந்தது. இதில் அனைத்து ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் பல்வேறு அணிகள் தரப்பிலும் ஏராளமான கருத்துக்களை பெற்றுக்கொண்ட பிசிசிஐ அது குறித்து விரிவாக ஆலோசித்து வருகிறது. இதனால் ஐபிஎல் ரிடென்ஷன் பாலிசி விதிமுறைகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் பல்வேறு அணிகள் தரப்பிலும் அதிகளவிலான வீரர்களை செய்யும் வகையில் விதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்த அணிக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு முடிவுகளை எடுக்க பிசிசிஐக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்பட்டுள்ளது. பொதுவாக முன்பு நடைபெற்ற மெகா ஏலங்களில் 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் 2 ஆர்டிஎம் கார்டுகளை பயன்படுத்தி மேலும் 2 வீரர்களை வாங்கிக் கொள்ளவும் பிசிசிஐ அனுமதி அளித்திருந்தது. இந்த சூழலில் இம்முறை மெகா ஏலத்தில் ஆர்டிஎம் கார்டு முறை பயன்படுத்தப்படாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அணியும் 5 வீரர்களை தான் தக்க வைக்க பிசிசிஐ அனுமதி வழங்க உள்ளதாகவும் தகவல்கள்